வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நஸ்ரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பம், இந்த இனிய நன்னாளை தந்த நம் பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தெய்வத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். மறுபடியும் இரு கரங்களை குப்பி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருந்து இந்த தொடர் போதனையில பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு அவைகளை எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளாக நீங்கள் பயன்படுத்துகிறதுக்காகவும் நன்றி. இந்த கடைசி காலங்களில பிரியமான சகோதர சகோதரிகளை ஒன்றை மட்டும் மறந்து விடாதிருங்கள். நிந்தை, பிரச்சனைகள் என்கிற காரியம் ஏதாவது ஒரு ரீதியில, ஏதாவது ஒரு திசையிலிருந்து யாராவது ஒருவர் மூலமாக எப்பொழுதும் உங்களை தாக்குகிறதாக இருக்கட்டும். ஆனால் அவைகள் மத்தியில வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. அவைகளுக்கு அர்த்தம் என்னவென்றால், இது ரொம்ப சாதாரணமான காரியங்க அப்படின்னு உங்க மனதுல, நீங்க இருதயத்துல எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும். இது நிந்தை தாங்க, இது ஒரு உபத்திரவம் தாங்க, ஆமாங்க இது ஒரு பிரச்சனை தாங்க, அதுக்கு என்னப்போ அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அதோடைய பொருளாகும். வாகனம்னு எடுத்துட்டு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு சின்ன ஸ்கிராச்சோ, ஒரு சின்ன ஒரு விபத்து நேரிடுவது போலவோ, கத்துறதை தவிர்க்கட்டும், விபத்து நேரிட வேண்டாம். ஆனால் விபத்து நேரிடுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறப்ப பாருங்க, சரியா நீங்க பிரேக் அப்ளை பண்ணும், சரியான நேரத்துல நீங்க கண்ணாடியில உங்களுடைய கண்களை சரியாக வைத்து நீங்க வாகனத்தை இயக்கி கொண்டு போக வேண்டும். பின்புறம் பார்த்து சரியாக உங்க வாகனத்தை இயக்குவதற்கு ரேர் மிரர் என்று சொல்லி உங்களுடைய தலையின் மேலாக அது தொங்கிக் கொண்டிருக்கும். வலதுபுறம் இடதுபுறமும் 2 கண்ணாடிகள் தேவை. ஏன்னா எப்படி வேணா எவன் வேணா குதிப்பான் உங்க மேல, இல்லைங்களா? அப்ப இவைகளை எல்லாம் சரியா கண்டுகொள்ளாதபடி, இல்ல போறப்போ போனை பேசிக்கிட்டே போறது, இந்த ஒயர் நோண்டுறது, அதுக்கு இது பண்றது, இந்த பட்டன் அமுத்துறது, லேப்டாப் ஆன் பண்றது, இது எல்லாம் செய்து கொண்டே வாகனத்தை இயக்குவீர்கள் என்றால் விபத்து டெஃபினட்டாக வரதான் செய்யும். ஆனால் இவைகளை அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து விட்டு சரியாக கவனித்து நீங்கள் வாகனத்தை ஓட்டும் போது விபத்துகள் நேரிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்கள் கண் முன்பே இருக்கும். ஆனால் அது நேரிடாது. சரித்தானே நான் சொல்வது? ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் கவனக்குறைவினால் எதிரா வரவரோ இல்ல பின்புறம் வரவரோ எப்படியோ உங்க வாகனத்தை முட்டிட்டார். உடனடியாக நீங்க துவண்டு போகக்கூடாது. உடனடியாக நீங்க அதாவது இருதயம் கலங்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நான் சரியாக தானே ஓட்டினேன். பிரச்சனை, நிந்தை என்பது ரொம்ப மிக மிக சாதாரணமான காரியம், ஒரு இயல்பான காரியம். அவைகள் இல்லாதது வாழ்க்கையே கிடையாது. ஏனால் இந்த நிந்தையை கொண்டு வருகிறவன் பிசாசா இருக்கிறான், அதை அனுமதிக்கிறவர் ஆண்டவராக இருக்கிறார். இது என்னடாது புது கதையா இருக்குன்னு? ஆமாங்க, கர்த்தரோட அனுமதி என்று ஒரு அணு கூட அசையாது என்று வேதாகமம் சொல்லுது. இந்த உலகத்தையும் சரி, அண்ட சராசரங்களையும், யூனிவர்ஸ் அண்ட் எர்த் அண்ட் எவ்ரி பிளானட், எல்லா கிரகங்களையும் ஆண்டவராகிய தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். இஸ் த கவர்னிங் பாடி, இஸ் த கவர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இஸ் த கவர்னிங் அத்தாரிட்டி. ஆண்டவராகிய தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ சில நாட்களில, சில நேரங்களில கர்த்தர் ஏன் இந்த அனுமதியை தருகிறார்? ஏன் இந்த சிறு வியாதி வரும்படி தருகிறார்? ஏன் இந்த சிறு நிந்தை வரும்படி தருகிறார்? இல்ல பெரிய நிந்தையா கூட இருக்கலாம், இல்ல பெரிய வியாதியா கூட இருக்கலாம். அதற்கு ஒரு காரணம் எப்பொழுதும் உண்டு. ஆண்டவரிடம் there is a divine justification. ஒரு ஆவிக்குரிய ரீதியாக அவர் சில நியாயங்களை வைத்திருப்பார். நியாயமா தான் அதை அனுமதிப்பார். ஏன்னு கேட்டா, அதை அனுமதிச்சாதான் நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க என்ன சொல்லுவதென்றால், இன்னொரு காரியத்தை நீங்க சால்வ் பண்ண முடியும். இன்னொரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேற ஒரு பிரச்சனை, முள்ளாலதான் எடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி சில பிரச்சனைகளை பிரச்சனைகள் மூலமாக தான் தீர்க்க முடியும். உடனடியாக நீங்க
என்னடா இந்த ஒரு பிரச்சனை கூட தீரல, அதுக்குள்ள இன்னொன்னு வந்து நிக்குது முன்னாடி, அப்படி என்று சொல்லி நீங்கள் தோண்ட விடக்கூடாது. இதை சாதாரணமாக எண்ண வேண்டும், இதை லேசாக எண்ண வேண்டும். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, லேசா என்னன்னு சொல்றீங்க? நான் சொல்லலைங்க, வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு நான் போதிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட. யோவான் 14:1 யோவான் 14:27 கூட தான் நான் போதிக்கிறேன். ஏன்? அதுல எழுதியிருக்கக்கூடிய காரியம் அவ்வண்ணமா இருக்கக்கூடிய காரியம். என் சமாதானத்தை அல்ல, சாரி, உலகம் தரும் சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை தருகிறேன். அதாவது சந்தோஷத்திற்கும், அதாவது ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், ஜாய் என்றால் பர்பில்லானால் அதுவும் சந்தோஷத்தை போல ஒரு பதம் தான். ஆனால் இந்த சந்தோஷம் என்பது தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு காரியமாவது. அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா நீங்க வந்து சந்தோஷமா இருப்பீங்க. ப்ரொமோஷனை ஒரு வருஷம் கொடுத்துட்டு, இல்ல 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 நீ இந்த வேலைக்கு சரியாக மாட்ட, நீ பழைய வேலைக்கே பாரு அப்படின்னு நீங்க சொன்னா உடனே மூஞ்சிய தொங்க போட்டு வருவீங்க. சரிங்களா? ஆனா இந்த ஜாய் அப்படிங்கிற காரியம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நான் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான காரியம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ராஜாவே, கர்த்தர் எங்களை காப்பாற்றா விட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டுமா, நாங்கள் அன்பாய் சொல்லுகிறோம், உங்களை நாங்க வணங்க மாட்டோம். எதுக்கே உன்னை காத்துட்டு இருக்க, தூக்கி எங்களை சட்டியில போடுன்ட்டான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. ஏன் தெரியுமா? அதுதான் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்று, விசுவாசம், நம்பிக்கை, நேசம், அன்பு, எல்லாமே எல்லாம் கலந்ததாகும். சகதியா அவங்களோட இருதயம் எதனால கலக்கத்துக்குள் தள்ளப்படுகிறது என்றால் இதுல ஏதாவது ஒன்று குறைகிறது, இல்லை என்றால் எல்லாமே மொத்தமாக கரைந்து விடுகிறது, குறைந்து விடுகிறது. ஏன்? சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலைங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியங்களில ஒரு இடத்தில் கூட நீங்க பார்க்க முடியாது இயேசு கிறிஸ்து இப்படியாக சோர்வுக்குள் தள்ளப்பட்டு அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து போனார், அதனால் இன்றைக்கு அவர் ஊழியத்திற்கு செல்லவில்லை. அவர் ஊழியத்துக்கு லீவ் விட்டுட்டு ஒரு லீவ் லெட்டர், as I am suffering from depression, therefore my father please grant me one day leave, kindly requesting you, he is sincerely thanking you, your Jesus, your son அப்படின்னு எங்காவது லெட்டர் எழுதி இருக்காரா? ஒரு இடத்துல கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனா உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் நிந்தைகள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லா வியாதிகளையும் நிந்தைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று மத்திய 8:17 எழுதியிருக்கக்கூடிய குறிப்பு பழைய ஏற்பாடோட ப்ராஃபசி, ஐசியா புத்தகத்திலிருந்து எடுத்தது. ஹலோ ஹலோ. அப்ப நான் இயேசுவை போல மாற வேண்டும் பாட்டெல்லாம் பாடுவீங்க, குதிச்சு குதிச்சு வேற பாடுவீங்க, அழுது அழுது வேற பாடுவீங்க, குமுறி குமுறி அழுது பாடுவீங்க. ஆனா இயேசு பின்பற்றின இந்த காரியங்களை எல்லாம் ஒருபோதும் நீங்க நினைப்பதும் இல்லை, புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருபோதும் பிரயாசப்படுவதில்லை. ஆனால் இயேசுவை போல மாற வேண்டும் மாற வேண்டும் குதிப்பீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு ஒரு உதாரணமாக தான், உதாரணத்துவமா இதை எடுத்தோம். இருதயம் கலங்காது இருப்பதுன்னா இது ஒரு அதாவது எந்த காரியத்தையும் எந்த பிரச்சனையும் லேசாக எண்ண வேண்டும். எப்படி லேசாக எண்ண முடியும்? இப்படிதான் லேசாக எண்ண முடியும். எதனால் லேசாக எண்ண முடியும்? அதற்கும் அதே பதில் தான், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள வசனம் இரண்டும் உயிரோடு இருப்பதனால் நான் அவரை விசுவசிப்பேன், நான் அவரை சார்ந்திருப்பேன். அதுதான் தாவீதுக்காரன். தாவீது என்றாலே அவருடைய இருதயம் உருகி விடுமாம், தேவனுடைய இருதயம். ஆனால் நிறைய தவறு செஞ்சிருக்காரு தாவீதுக்காரன். ஆனால் அவைகள் எல்லாம் மன்னிச்சு இவரும் மன்னிப்பு கேட்டுருவார், உடனடியாக சாஷ்டாங்கமா விழுந்துருவார், மன்னிப்பு கேட்டுருவார். அதே போல நியாய பிரமாணங்கள், கட்டளைகளை மிக அக்கறையாக ஜாக்கிரதையாக கையாளுவார். உடனடியாக தீர்க்கதரிசியை கூப்பிடும்பார், இப்படி போலாமா, யுத்தத்துக்கு போலாமா கேட்டு விசாரிக்க சொல்லு. அவர் சொன்ன உத்தரவு வந்த பிறகுதான் அவர் இப்ப யுத்தத்துக்கே புறப்படுவார் ஒவ்வொரு முறையும். அதனால்தான் எந்த யுத்தத்திலையும், ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோக்கவே இல்லை. ஒரு யுத்தத்துல கூட நூற்றுக்கணக்கான யுத்தங்களை செய்திருக்கிறார். அத்தனை யுத்தத்திலையும் வெற்றி. தன்னுடைய மகிழ்ச்சியும் தன்னுடைய நம்பிக்கையும் அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. பிரச்சனைகளை கண்டு அவர் அஞ்சவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவ்வளவுதான். விசுவாசம் என்பதுதான் அதோடைய பொருள்.
அவரை நாம் விசுவசிப்பதனால் எந்த நிந்தை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவைகளை லேசாக எண்ணி தள்ளிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். முன்னேறுகிறவனுக்கே பரலோக ஜீவியம் என்று சொல்லி வெளிப்பாடு 3:21, 3:12, யாக்கோபு 1:12 இதுல எல்லாம் எதிர ஜீவ கிரீடம் யாருக்கு உண்டு? எவன் ஒருவன் கடைசி வரைக்கும் இந்த சோதனைகளை கையாண்டு எதிர்த்து நின்று அவைகளை ஜெயிக்கிறானோ, அவைகளை மேற்கொள்கிறானோ, அவனுக்கே ஜீவ கிரீடம் என்று வேதாகம் சொல்கிறது. எவனால் ஜெயிக்க முடியும்? எவனால் அதை மேற்கொள்ள முடியும் என்றால், எவனோட இருதயம் கலங்காது இருக்கிறதோ அவனாலேயே இதை செய்ய முடியும். எவனுடைய இருதயம் கலங்காது இருக்கும்? எவன் ஒருவன் கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கிறானோ அவனுக்கு. எதனால் அவன் கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஏனால் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் ஒருபோதும் மனிதன் அல்ல, பொய் உரையாத தேவன். மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய சொற்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதனால் நான் கர்த்தரை சார்ந்திருப்பேன். நான் கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பேன். நான் கர்த்தரை விசுவசிப்பேன். இது ரொம்ப கஷ்டங்களா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்களா? ஒரு முறை 2 முறை கஷ்டமா இருக்குங்க. 3வது முறை பிரச்சனை வரப்போ அப்படியே இந்த கோட்பாட்டிலேயே நடந்து பாருங்க, நகர்ந்து பாருங்க. 10வது தடவை பிரச்சனை வரப்போ அது ஒரு பிரச்சனையாவே உங்களால பார்க்க முடியாது. பிரான்சிஸ் அசிசி இருக்கிறார் பாத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்சு கேட்பாராம், ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே, எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் நான் எப்படி உங்களை மகிமைப்படுத்த முடியும்? இது என்னது ரொம்ப போரிங்கா இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வாங்க சீக்கிரம் அப்படின்பாராம். சரி, அந்த லெவலுக்கு நீங்க இறங்கி பிரச்சனையை தேடலன்னாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காவது நாம் இந்த விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக நாம் காரியங்களை விவரித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இந்த கோட்பாடுகள், நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளை குறித்து வியாக்கியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். பல காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். அவைகளை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் மிக ஆழமாய் நாம் கவனத்தோடு கூட நாம் ஆராய்ச்சி செய்து அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இட்ஸ் பார்ட்லி a theological class, it's partly a biblical class, it's partly a practical class. தத்ரூபமாக சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில இந்த தியாலஜி என்று சொல்வார்கள், அதாவது வேதாகமத்தை ஆழமாக சென்று பார்ப்பது, ஆழமாக சில கருத்துக்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது, இதெல்லாம் கூட செய்து வருகிறோம். ஆனால் மிக முக்கியமாக நடைமுறைப்படுத்துவது எப்படி? அதுதான் யதார்த்தமான கேள்வி. நான் நடைமுறைக்கு எப்படிங்க கொண்டு வருதுலாம் புரியுதுங்க, பட் ஆனா நடைமுறைக்கு அப்படின்னு இழுப்பாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி செஷன்ஸ்ல நம்ம காரியங்களை செய்கிறப்போ நீங்க அதன் சில 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 காரியங்களை கவனமாக நீங்க உன்னிப்போட கவனித்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும். சரி, போகட்டும். இப்போ ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் நுழைந்திருக்கிறோம். முதல் 3 வசனங்களை பார்த்து 4வது வசனத்துக்குள் நுழைய இருக்கிறோம். ரத்தின சுருக்கமாக இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்களை நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். தன் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் ஆதாமையும் ஏவாளையும் ராஜாவாகவும் ராஜாத்தியாவும் நியமித்தார். ஒரு கட்டளை பிறந்தது, இந்த நன்மை தீமை அறியக்கூடிய இந்த ஜீவ விருட்சத்தை நீங்கள் சாப்பிடாதிருங்கள் என்று சொல்லி அந்த கட்டளையை மீறினார்கள். பிசாசு வஞ்சித்தான், பாவத்தில் விழுந்தது இந்த உலகம். பூமி சபிக்கப்பட்டது. மனிதன் கொலைபாதகனாக மாறின மாத்திரத்திலே அவனும் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டான். பாவத்துடைய சுயரூபம் அங்கே தெரிவிக்கப்பட்டது. பாவத்துடைய பின்விளைவை ஒவ்வொருவரும் சந்திக்க தொடங்கினார்கள். கொலைபாதகங்களும் விக்கிரகங்களும் காம விகாரங்களும் என்று சொல்லி தலைவிரித்து ஆடினது பாவத்துடைய கொடூரம். தேவனாகிய கர்த்தர் இவைகளை எல்லாம் கண்டு அவர் இருதயம் துவண்டு, இதை நான் கண்டது போதும், இதை நான் சகித்தது போதும் என்று சொல்லி மனிதனை உண்டாக்குனதுக்காக நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கே வந்து விட்டார். இந்த உலகத்தை நாம் அழித்து விடலாம், பழைய நிலைமைக்கே அது திரும்பட்டும். உலகம் தோன்றி 1000 வருஷத்துல இருந்து 1200 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அவர் முடிச்சிட்டார் கதையை. அப்புறம் நோவா அந்த நேரத்தில் தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்று பேலை, நோவாவின் பேலை என்றால் கிறிஸ்து இயேசுவுக்கு பொருளாகும்.
அந்த பேழைக்குள் சென்றவர்கள் மரிக்கவில்லை, இயேசுவின் நாமத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் மரிப்பதில்லை, அவர்களுடைய ஜீவ கிரீடம் பறிக்கப்படுவதில்லை என்பதற்கு பொருள். இதெல்லாம் நாம் புதிய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு நாம் படித்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல மகா ஜலப்பிரளயம், மகா உபத்திரவ காலம், இதை இரண்டையும் நம்ம கம்பேர் செய்து பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் ஒப்பிட்டு நாம் இப்படியாக இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். அது 7வது அதிகாரம். எப்படி நோவா பக்தன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட அந்த பேழையில் இருக்கிறார். தேவன் நினைவு கூர்ந்து அங்க நீர்நிலை குறையும்படி தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு காற்றை வீச செய்கிறார். அங்க திறக்கப்பட்ட மதகுகள் எல்லாம் மூடப்படுகிறது. வானத்திலிருந்து தோன்றின மதகுகள் எல்லாம் மூடப்படுகிறது. நீர்நிலையானது படிப்படியாக குறைந்து முற்றிலும் குறைந்த அந்த ஒரு காரியத்தை குறித்து அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை எல்லாம் நாம் கண்டு ஆராய்ந்தோம். அதிலிருந்து பல காரியங்களை நாம் படித்து விவரித்து அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதெல்லாம் கேட்கலன்னா தயவு செஞ்சு கேட்டுட்டு வாங்க. ஏன்னா தொடர்ச்சியா நீங்க எங்களோடு கூட இணைந்திருக்கிறப்போ சில காரியங்கள் உங்களுக்கு விளங்காமலே போயிடும். சரி, 8வது அதிகாரம் 4வது வசனத்துக்குள் நாம் நுழைவோம். அதாவது முந்தைய வசனத்தில் பார்ப்பீர்களானால் 180 நாட்களுக்கு அந்த நீர்நிலையானது தேங்கி நின்று அதற்கு பின்பே அது குறைய தொடங்கியது என்று சொல்லி நாம் பார்த்தோம். 4வது வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, இந்த ark rested in the 7th month, 17th day of the month on the mountains of Ararat. இந்த அரரத் மலை துருக்கி தேசத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அரரத்தின் மலையின் மேல அமர்ந்ததுங்கிறத விட இலைப்பாரினது என்று சொல்லலாம். இந்த பேழையானது 7வது மாதத்தில் 17வது நாளில் ஆண்டவராகிய தேவன் எப்படியாக காரியங்களை குறித்து வைத்திருக்கிறாரோ அவ்வப்பொழுது சரியாக காரியங்கள் நடக்கும். இதுதான் ரட்சிப்பு என்பதற்கு பொருளாகும், விடுதலை என்பதற்கு பொருளாகும். இங்கே நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்னவென்றால், புதிய ஏற்பாடை பார்த்துவிட்டு நாம் மறுபடியும் இந்த 4வது அதிகாரத்துக்கு வரலாம். எதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம்? இளைப்பாறுதலை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் எந்த திசையில் நீங்க திரும்பினாலும், யாரிடம் நீங்கள் பேசினாலும், எவ்வண்ணப்பட்ட மக்களா இருந்தாலும், எந்த மொழி ஜாதி பேதம் பேசக்கூடியவர்கள், வாசிக்கக்கூடியவர்கள், நம்பிக்கை உடையவர்களிடம் நீங்கள் பேசினாலும் இவர்கள் எல்லாம் தேடுவது என்ன தெரியுமா? இளைப்பாறுதல் ஒன்றைத்தான். பணக்காரனிடம் சென்றாலும் அவன் இளைப்பாறுதலை தான் கேட்கிறான். ஒரு பிச்சைக்காரர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கனாலும் அவர் இளைப்பாறுதலை தான் கேட்கிறார். இல்ல பிரதர், நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த உலகமே எதை நோக்கி சென்று இருக்கிறது தெரியுமா? பணம், ஆஸ்தி, பொருள், வெள்ளி, பொன், கார், பங்களா, பதவி உயர்வு மற்றும் எல்லா விதமான அதிகாரங்கள் உடைய வேலைகள் என்று சொல்லி எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான காரியங்களை குறித்து நாம் பட்டியலிட்டோம் அல்லவா? இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த பட்டியலில் இல்லாத சில கெட்ட காரியங்கள் எல்லாம் கூட இந்த உலகமானது இதோ சிற்றின்பம், குடிபோதை, காம விகாரம் மற்றும் எல்லா விதமான சுகபோகங்களை தேடி அலையக்கூடிய உலகமா இருக்கிறது. சரி, நான் உங்களை பார்த்து கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். ஆங்கிலத்துல முதல்ல கேட்கலாம், வாட் இஸ் த எண்ட் ஸ்டேட் ஆஃப் திஸ் search for power, promotion, money and everything? அதாவது இவைகளை எல்லாம் தேடக்கூடிய உள்நோக்கம் என்ன? அதோடைய அந்தம் என்றால் எண்ட் ஸ்டேட். அதாவது இவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளலாம். நான் தான் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எல்லாம் என்னுடைய படைப்புகள், என்னுடைய சிருஷ்டிப்புகள், ஒவ்வொருவராக நீங்க வரிசையில நின்று என்னிடம்
நீங்க சில காரியத்தை கேட்கிறப்போ, நான் உங்களிடம் கேட்கக்கூடிய காரியம், இதை நான் தந்தால் உனக்கு என்னத்தை நீ அடைவாய், எதற்காக இதை கேட்கிறாய் என்று சொல்லி மறுகேள்வி நான் கேட்பேனால் உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சரி, ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்குவோமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு தேவையானது பணம், அதாவது பொருள் ஆசை, பணம் இருக்கிறது, பண ஆசை. நீங்க கடவுள் இருக்கிறார், கடவுள் என்ன விட்டுருங்க, நான் அந்த ஸ்தானத்துல உட்கார விரும்பல, கடவுளையே கடவுள் ஸ்தானத்துல அமர்த்து விடுவோம். கடவுள் அமர்ந்து இருக்கிறார் ஸ்தானத்துல, நீங்கள் முதலாவது நபராக சென்று, கடவுளே கடவுளே எனக்கு தேவை இருக்கிறது, ஒரே ஒரு தேவைதான், அதாவது ஒன் விஷ் இஸ் அலவுட் அப்படிங்கிறார். ஒரு தேவை மட்டும் சந்திக்கப்படும். என்ன தேவை உனக்கு? ஓரமா நின்று யோசித்து கொண்டு திரும்ப வா, நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்றாரு கடவுள். அப்போ நீங்க அங்க போய் எல்லாம் ஆலோசித்து, யாருக்கிட்டையும் நீங்க போன்லாம் பண்ணக்கூடாது. இந்த கவுண்ட் பண்ணேகா கரோர்பதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரும், லைஃப் லைன் கொடுப்பான். அவங்க போன் நம்பர் அடிச்சுன்னு உங்க அப்பாவுக்கு கேட்கலாம், உங்க அம்மாவுக்கு கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. எதற்காக உனக்கு, அதாவது என்ன உனக்கு தேவை, அந்த தேவை எதற்காக நீர் கேட்கிறாய், எதை நிறைவேற்றக்கூடிய தேவை? இதுதான் 3 கேள்வி. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், உன் தேவை என்ன, எதற்காக அந்த தேவை உனக்கு தேவையாக இருக்கிறது, அந்த தேவையை கொண்டு உன்னுடைய அந்தம், அதாவது என் ஸ்டேட் என்ன, எதை நிறைவேற்றுகிறாய்? சரி, இவர் நல்லா யோசிச்சுட்டு திருப்பி வர்றாரு இந்த பதிலோட. தத்ரூபமா ஒரு காரியத்தை கொஞ்சம் வேடிக்கையா நான் சொன்னாதான் உங்களுக்கு சில காரியங்கள் விளங்குங்கிறதுக்கு அவசரம் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். தயவு செஞ்சு கவனமாக கேளுங்கள். சரி, கடவுளே கடவுளே எனக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு. சரி, ஏன்ப்பா உனக்கு பணம் தேவை? என்னாண்டவர் எப்படி கேட்டீங்க? பணம் தேவையா? பணம் எதுக்குதான் பணம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப், மணி இஸ் a குட் சர்வன்ட் பட் பேட் மாஸ்டர். அதாவது பணம் என்கிறவன் பார்ப்பீர்களானால் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா அவன் ஒரு கொடிய முதலாளி. அதனால நான் முதலாளி ஸ்தானத்தில் பணம் என்னை ஆளுமை செய்ய நான் ஒருபோதும் விட மாட்டேன், நான் அவனை என் காலின் கீழே வைத்திருப்பேன். மிக நல்லது, நல்ல கேள்வி, நல்ல பதில். சரி, எதற்காக உனக்கு இந்த இத்தனை பணம் தேவைப்படுகிறது? உலகத்திலே முதல் பணக்காரனாக நீ ஏன் ஆக விரும்புகிறாய்? ஏன் தெரியுமா? எனக்கு கடன் தொல்லைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் நான் தீர்த்து விடுவேன். அப்புறம் பார்ப்பீர்களானால் எனக்கு தேவையான காரு, வசதி, பங்களா இப்படி எல்லாம் சொல்லி வாங்கிப்பேன். அதற்கு பின்பு எனக்கு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கும் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் என்னால முடிந்ததை நான் கொடுத்து அவர்களுக்கும் சற்று இதோ விடுதலை தரும்படி நான் விரும்புகிறேன். இதெல்லாம் நல்ல எண்ணமா இருக்கே, பரவாயில்ல. அப்புறம் சரி, இதெல்லாம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? மீதி இருக்கிற பணத்தை வைத்து நான் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறேன். ஏன்னு கேட்டா, இந்த உலகத்தில் பணம் இல்லாவிட்டால் சோத்துக்கு வழி இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை, இருப்பிடத்திற்கு வழி இல்லை. என் கிரெடிட் கார்டு பில்லு கட்ட முடியாது, எலக்ட்ரிக்கல் பில், வாட்டர் பில்லு கூட கட்ட முடியாது. அப்ப நான் மிஞ்சி இருக்க போற, எனக்கு இப்ப 30 வயசு ஆச்சுன்னு வச்சுக்குவோம், மிஞ்சி இருக்க போற 40 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ, எத்தனை ஆயுசு காலங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ 50 ஆண்டுகளுக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளவாக தேவைப்படுகிறது, ஒரு வருடத்துக்கு இவ்வளவாக தேவைப்படுகிறது. அப்ப 50 ஆண்டுகளுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய், கோடி ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது. நானோ உலக பணக்காரன், எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. மிஞ்சி இருக்கக்கூடிய காசை எல்லாம் நான் என்னுடைய வாழ்நாள் பிறகு கொஞ்சம் என்னுடைய சந்ததிகளுக்கும், மீதி கொஞ்சம் பார்ப்பீர்களானால் இல்லாத ஏழைகளுக்கும் நான் எழுதிவிட்டு நான் இப்படியாக மறித்து விடுவேன். என்னை முதல் பணக்காரனாக ஆக்குங்க. ஏன்பா, ஓடி உழைச்சு நீ சம்பாரிச்சின்னா அந்த காசோட அருமை தெரியும். அந்த காசுல இருந்து நீ பிறருக்கு கொடுத்தீன்னா அது மெச்சிக்க கூடிய ஒரு காரியம். இப்படி ஓசியில கேட்கறியாப்பா அப்படின்னு கடவுள் கேட்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆண்டவரே, நான் ஓசியில கேட்கல, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், ஆனா எல்லா முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது. என்ன நிம்மதி கிடைச்சது எனக்கு? எல்லா முயற்சியும் எடுத்த பிறகும் இன்டர்வியூல நீ ஃபெயிலும்பானுங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச பிறகும் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நீ ஓடி ஒலன்னு பாங்குறான். எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு கூட நேரமே இல்லை, தூங்குறதுக்கு சரியா நிம்மதி இல்லை.
அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா எதற்காக நான் ஓடுகிறேன்? இந்த பணத்திற்காக தானே. அந்த பணத்தை நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 3 நேரம் பைபிள் படிக்கிறேன், நல்லா ஜெபம் செய்வேன், எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன், நல்லா பேசுவேன், நல்லா இருப்பேன், சமாதானத்தோட நல்ல சந்தோஷத்தோட இருப்பேன், எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுப்பேன். இதுல என்ன தவறு ஆண்டவரே? சரி, மறுபடியுமா உங்ககிட்ட கேக்குறேன், இதையெல்லாம் உனக்கு தந்தேன்னா ஒரு காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு நினைச்சீன்னா, இது எல்லாத்தையும் காட்டிலும் அது மேலானதா இருக்க வேண்டும். அது என்னது? ஒரு பசில் மாதிரி இல்லைங்களா? பசில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? விடைகதை, விடுகதை, சாரி, விடுகதை கேட்பாங்க இல்லைங்களா? விடுகதை. மொத்தத்துல மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? வாழ்க்கையில எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு எனக்கு எந்த கஷ்டமுமே இருக்கக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு பணத்தை கொடுத்து அதை சரி கட்டிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த உலகமும் இயங்கி கொண்டிருக்கிறது, நானும் இயங்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். கடன்ல வாழ்றதுன்னா என்ன தெரியுமா ஆண்டவரே? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பக்கு பக்குன்னு இருக்கும். கடன்காரன் வந்து வீட்டுல நிற்பான். சரி, எதிர்காலத்தை குறித்து யோசித்தால் ஒரு வீடு, நல்ல வீடு கிடையாது, ஒரு நல்ல வசதி கிடையாது, ஓட்ட வீட்டுல உக்காந்துட்டு இருக்கிறேன், இத்தனோண்டு குடித்தனம், சைக்கிள்லயே எத்தனை நாள் நான் பெடல் செய்துட்டு போறது, இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு போயிடும் இல்லையா? அப்போ எனக்கு பணம் தேவை, அதனால நீங்க தயவு செஞ்சு என்ன பணக்காரன் ஆக்கிருங்க அப்படின்னு நீங்க சொல்றப்போ, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன தெரியுமா தம்பி? பணம் இருந்தால் எனக்கு நிம்மதி பிறக்கும், பணம் இருந்தால் எனக்கு விடுதலை பிறக்கும், பணம் இருந்தால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லிதானே நீ நம்புகிறாய். அதைத்தானே நீ கேட்க விரும்புகிறாய். எனக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா, உனக்கு வியாதி வந்தா இந்த பணத்தை வச்சு டாக்டர் கிட்ட போய் நீ மருத்துவ செலவுக்கு அது பயன்படுத்தி கொள்ளலாம். உனக்கு ஒருவேளை பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா நீ வந்து பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் போடுறதுக்கு உனக்கு காசு வேணும், அதுக்கு உனக்கு உதவும். வெளிநாடு போய் நல்லா சுத்தி பார்க்கணும்னா ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டுக்கு உனக்கு காசு செல்லும். அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த உலக இன்பம், இந்த உலகம் சிற்றின்பம், இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து தான் நீ இந்த பணம் தேவை என்று சொல்லி யோசிக்கிறாய். சில தான தர்மங்களையும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் முதலாவது பிரதானம் என்னுடைய நிம்மதி, என்னுடைய இளைப்பாறுதல். அதுல எந்த தவறும் கிடையாது, உன்னுடைய நோக்கம் சரிதான். ஆனால் எதை கொண்டு நீ அந்த விடுதலையும் நம்பி இந்த இளைப்பாறுதலையும் இந்த விதமான நிம்மதியும் நீ பெற்றுக்கொள்வாய் என்றால், பணத்தினால நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி நம்புகிறாய் பார்த்தாயா? அது தவறு என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்காக இதை தத்ரூபமாக சற்று நேரம் எடுத்து நான் சொன்னேன்? இதை எவ்வளவு பேர் புரிந்து கொண்டீர்கள், அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை தென்னந்தெளிவாக இங்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த விரும்புகிறார். பணம் என்கிறது ஒரு உதாரணம் தான். சில பேர் உறவை நம்பி இருக்கிறார்கள். சில பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்துல அவர்களுடைய மேனேஜர், அதாவது அவர் மாதிரி தங்கமான மனுஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வேலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாளை காலையில் அவர் உயிரோடு இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது. உண்மை கதை. நான் ஒருவரை நம்பிக்கொண்டிருந்தேன், அவர் மரித்தே விட்டார் 3 மாதத்தில். மிக கொடிய காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதாவது முதலாவது 4 ஆண்டுகள் பார்ப்பீர்கள். ஆனால் 4 ஆண்டுகள் இருந்து 4.5 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு பயங்கரமான பிரச்சனை, வேலை என்கிற காரியத்தை குறித்து கொண்டு. ஏதாவது கம்பெனி ஏறினா 8 மாசத்துல மூடிடுவான். இல்ல நல்லா இயங்குச்சுன்னா அந்த கம்பெனியை 6 மாசத்துல வேலையை விட்டு சீட்டு கழிச்சு அனுப்பிச்சு விட்டுருவான். ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப நான் செல்லுகிற இடங்களில் எல்லாம் பார்ப்பில்லைனால சுபிச்சமே கிடையாது, நிம்மதி கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது, விடுதலை கிடையாது, செழிப்பு கிடையாது, எல்லாம் தோல்விதான், தரித்திர கோலம் தான். ஆனால் எப்படியோ என் தேவைகளை ஆண்டவர் பற்றாக்குறை என்று அவர் காத்து கொண்டார். அப்ப இதுக்கு பெயர் என்ன? நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியமா? சாரி, பரிசுத்தோட நான் இதை ஒப்பிட்டு பேசல, நல்ல ஒரு செழிப்பின் ஜீவியமா? சரி, நீ பரிசுத்தவானா இருக்கிறாய், நீ நீதிமானா இருக்கிறாய், எதற்காக உனக்கு இந்த திண்டாட்டம்? ஏன் இந்த பண திண்டாட்டம்? இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலும் அவர் வந்து சோத்துக்கு திண்டாட்டி உட்காந்து பிச்சை எடுத்தார்னு இல்லை, அவர் உபவாச ஜெபம் இருந்தார், அது வேற.
ஆனால் அவருடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். அதுதான் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். நாளை தினத்தை குறித்து கவலை கொள்ளாதிரு, இன்றைய தினத்தை குறித்து மட்டும் அந்த பிரச்சனைகளை குறித்தும் நீ நாட்டம் கொள். ஏனென்றால் அதுக்கு முந்தின வசனங்களில் வானத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன் உன்னை மறந்து போவாரோ, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்காம விடுவாரோ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடு, அதற்கு பின்பே உனக்கு தேவையானதை எல்லாம் அவர் சந்திப்பார் என்கிற வேத வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவில்லையா? அப்படி என்றால் என்ன? உனக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வண்ணத்தில், உனக்கு இலைப்பாறுதல் அளிக்கக்கூடிய வண்ணத்தில், உனக்கு தப்பி செல்ல வழி செய்து தரக்கூடிய வண்ணத்தில், உனக்கு ரட்சிப்பு கிடைக்கக்கூடிய வண்ணத்தில், உனக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய வண்ணத்தில் ஆண்டவராகிய தேவன் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்பதற்கு பொருளாகுமா? ஆகாதா? ஆகும் தானே? அப்போ உங்களுடைய நாட்டம் எதை குறித்து இருக்க வேண்டும்? நிறைய பேர் நான் பார்த்து கேக்குறீங்க, எதைத்தான் சொல்ல வரீங்க பிரதர்? ஒரே கருத்தை தான் சொல்ல வரோம். இவைகளை எல்லாம், பொருட்களை எல்லாம், பொருளாதாரத்தை எல்லாம் இயக்குகிறவர் கர்த்தராகிய தேவன். ஆனால் நம் பார்வை எதன் மேல் இருக்கிறது தெரியுமா? இந்த பொருளாதாரத்தை எவரை கொண்டு, எதை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவைகள் மேல் நாம் நாட்டமா இருக்கிறோம். உதாரணத்துக்கு தான் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜரை சொல்றேன். பக்கத்து வீட்டுக்கார அக்கா, உங்க பணக்கார மாமா, என் பணக்கார மனைவி, நிறைய பசங்க இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட், என்ஜினியரிங் டிகிரியை முடிச்சுக்கிறானுங்க, நல்ல பணக்கார பிள்ளையா தான் வேணும்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா, சரி பையன் நல்லா வேலையில இருக்கிறான், அவன் கேட்கறதுல ஒரு தப்பு இல்லைன்னு பணக்கார பிள்ளையா கொடுத்துட்றான். கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள்லயே சோம்பேறியா மாறிடுறான். ஏன்? அதான் என் பொண்டாட்டிக்கிட்ட ஏகப்பட்ட பணம் காசு இருக்க, ஏன் மாமனார் குடியா, எனக்கு 1 கோடி வேணும், பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், அவரும் பாவம் கொடுப்பாரு, போவான். அவனுடைய எண்ணம் சரியில்லை, அதை தான் சொல்ல வரேங்க. அப்ப என்ன பண்ணுவான்? அசட்டத்தனமா, பணத்தோட மதிப்பு தெரியாம, அதோட பின்விளைவுகள், அதாவது இழப்பென்றால் அதோட பின்விளைவுகள், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாமனார் எத்தனை ஓட்டம் ஓடி இருப்பார் தெரியுமா? ஆனா இவர் மருமகனா போயிட்டாரு, சரி கொடுக்கலான்னு கொடுப்பாரு, நல்ல விஷயத்துக்கு தானே கேட்கறான்னு லாஸ் பண்ணிட்டு வருவான். ஏன்? அவனுடைய எண்ணம் சரியில்லை. அவனுடைய எண்ணம் ஆனது பிறருடைய ஆசீர்வாதத்தையே அதாவது நாடி இருக்கிறது. அதை நோக்கியே அவன் பிரயாணம் செய்கிறவனா இருக்கிறான். பிறரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்வேன். அதுலயும் பெந்தகாஸ்ட்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்ம born again believers, அதாவது நாங்கள் எல்லாம் மறுரூபம் அடைந்து விட்டோம், நாங்கள் எல்லாம் மறுபடியுமாக பிறந்து விட்டோம், கர்த்தர் வானத்தின் பணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு அவர் எங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவார், புது தானியத்தையும் புதிய எண்ணெயினாலும் நிரப்புவார், புதிய திராட்சரசத்தினால் என்னை ஆசீர்வதிப்பார் எல்லாம் சொல்லி பழைய ஏற்பாடு வசனங்களையும் புதிய ஏற்பாடு வசனங்களையும் சரி ரெண்டையும் கலந்து இவர்கள் எல்லாம் இப்படியாக வாக்குத்தத்த வசனங்களை பேசிக்கொண்டு வீட்டிலேயே கிடப்பானுங்க. கேட்டா அதுக்கு பேர் தான் கிருபைன்னு வேற நம்மகிட்டே கிளாஸ் எடுப்பானுங்க. இந்த மாதிரி பல பேர் எனக்கு தெரியும். ஆனா அந்த சிஸ்டர் இருப்பாங்க பாருங்க வீட்டுல, அவங்க வீட்டு வேலை செஞ்சு வந்து ஐயாக்கு சோறு போடுவாங்க. இவர் உட்காந்து நோகாம சாப்பிட்டுட்டு, எல்லாம் கிருபை பிரதர், நானும் ஒரு நல்ல வழி பிறக்கும்னு விடாப்பிடியா ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற பெந்தகாஸ்து குடும்பம் எத்தனை இருக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளோ இந்த மாதிரி சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். நான் சில பேர்த்துக்கிட்ட டைரக்டாவும் சொல்லியிருக்கேன், நீங்க செய்யறது கிருபையின் படுகொலை, கிருபையை படுகொலை பண்றீங்க நீங்க. இது கிடையாது கிருபை. கிருபை என்கிற காரியம் 2 பாகங்களாக பிரிக்கப்படலாம். நான் வரேன் திருப்பியும், இலைப்பாறுதலை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதாவது இத்தனை மாதங்கள் கழித்து, ஏறத்தாழ 7 மாதங்கள், 3/4 வருஷம் கழித்து பார்ப்பீர்களானால், நோவாக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அதற்குள்ள இருக்கக்கூடிய கால்நடைகள் உயிரினங்களுக்கு இலைப்பாறுதல் பிறந்திருக்கிறதுங்க. அந்த 7.5 மாதம் என்ன நடந்தது? கொடூரம் நடந்தது, கொடுமை நடந்தது, கொலை எங்க பார்த்தாலும் சரி. நீர்நிலையானது, அந்த மதகுகள் பேசினோம் இல்லையா சென்ற அத்தியாயத்துல, அது ஆட்டம் பாம்பை போல வெடித்ததாம், வெடித்து சிதறினார்கள், எல்லாம் மூழ்கி இறந்தார்கள். கூக்குரலும் மரண ஓலமும் இப்படிப்பட்ட சத்தங்களை கேட்டு கேட்டு இவர்கள் எல்லாம் ஒரு விதமான டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இப்படிப்பட்ட மனநிலையிலும் அவர்கள் தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதையும் விசுவாசத்தையும் விடவில்லை. அவரை சார்ந்திருந்தார்கள், அவரையே நோக்கி இருந்தார்கள். ஆபிரகாம், அவரை குறித்து எல்லாம் படிப்போம் ஆதியாகமத்துல.
அப்ப மெல்கிசேதாக்கை அந்த சாலேமின் ராஜாவை நோக்கி பார்க்கிறார். நான் யாரிடமும் என் கையை உயர்த்துவதில்லை, நான் உயர்த்துவேனால் பார்ப்பீர்களானால் என்னை பணக்காரணமாக்கிறது நீங்க தான் என்று சொல்லி விடுவீர்கள். என் தேவனை நோக்கியே என் கரங்களை நான் உயர்த்துவேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இங்க நோவாவுடைய குடும்பத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் என்ன தேவையா இருக்கிறது? ஒரு விடுதலை. எதுல இருந்து விடுதலை? சிறைப்பிடித்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேலையிலேயே அந்த 7.5 மாசம் அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை தேவையப்பா, எனக்கு இப்படிப்பட்ட சிறைப்பிடிப்பின் வாழ்க்கையிலிருந்து எனக்கு இளைப்பாறுதல் தேவை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் வெதர். நான் இதை பார்த்து சடைஞ்சு போயிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி மோஷன் சிக்னஸா இருக்கு. அதாவது எனக்கு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே பிரயாணத்துல நீங்க ஈடுபட்டிருப்பீர்களானால் அதற்கு பின்பே ஒரு விதமான தலை உங்களுக்கு சுத்துற மாதிரியா இருக்கும். நான் ட்ரெயின் பிரயாணத்தெல்லாம் போயிட்டு அந்த நாள் நைட்டு இரவுல படுத்து உறங்கினேனால் ட்ரெயின்குள்ளேயே அப்படியே கடகடன்னு ஆடுற மாதிரி ஒரு மாதிரி தலை ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப இவங்க 7.5 மாசம் ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படா அதை விட்டு இறங்குவோன்னு இருக்கும். இதே போலதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்வதென்றால் அதாவது மனிதர்கள், மாந்தர்கள், மனுஷிகள், ஏன் சிறு பிள்ளைகள், வாலிப பசங்க, வாலிப தம்பி, வாலிப பிள்ளை, யாரா இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்திலிருந்து, ஏதோ ஒரு சிறையிருப்புல இருந்து எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லியாக்கும் இவங்க அலைந்து திரிகிறார்கள். சிறு பிள்ளையிடம் போய் என்ன சிறையிருப்பு உனக்குன்னு கேட்டா, எனக்கு இந்த பொம்மையோட விளையாண்டு போர் அடிக்குது, இது ஒரு சிறை பிடிக்கப்பட்ட வாழ்க்கை, எனக்கு வேற பொம்மை வேணும், எனக்கு வீடியோ கேம்ஸ் வேணும், எனக்கு கிரிக்கெட் வேண்டாம், எனக்கு பாஸ்கெட் பால் வேணும், எனக்கு ஃபுட்பால் வேணும்னு ஏதோ ஒரு பெரிய பட்டியலை வச்சுக்கிட்டே இருப்போம். சரி, ஃபுட்பாலை வாங்கி தரீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவேன், எனக்கு இது போர் அடிக்குது, எனக்கு வேற வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா, ஒரு காரியம் பார்ப்பீர்களானால் சில காலங்களுக்கே அது பொருந்தக்கூடிய காரியமா இருக்கிறது. அதற்கு பின்பே அந்த காலமும் அந்த காரியமும் உங்களுக்கு ஒரு சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல உங்களுக்கு காட்சியளித்து விடும். அவன் சற்று வளர்ந்த பின்பு அவன் ஒரு வாலிப பையனாய் மாறினான அவன் என்ன கேட்பான்? வேற விதமான காரியத்தை குறித்து அவன், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு ஒரு மஃபட் வாங்கி கொடு, இல்ல பைக் வாங்கி கொடுமா. ஏன்னா அவனுக்கு சுத்தணும். பைக் வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போன பிறகு என்ன கேட்பான? கார் வாங்கி கொடுமா. அப்போ இந்த மாதிரி காரியத்துல ஈடுபட்டு கொண்டே இருப்பான். அதே போல வாலிப பையனா வளர்ந்த பிறகு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும், வேலைக்கு போறான், சம்பாதிக்க தொடங்குறான். ஒரு கடையில் இந்த பசங்க, எஸ்பெஷலி இந்த காலத்து வாலிப பசங்க பார்ப்பீர்களானால் ஒரு வேலையில அவனுங்க நிலையா இருப்பதே இல்லை. ஏன்னு கேட்டா, இங்க ஏஐ டெக்னாலஜி இல்லைங்க, எனக்கு அங்க போனேன்னா அந்த டெக்னாலஜி இருக்குங்க, அங்க போவான். சரி, எல்லாம் அங்க டெக்னாலஜி கிடைச்சிச்சு, அங்க சம்பளம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, போன கம்பெனியை விட கம்மியா கொடுக்குறான். இவன் என்னவன் அப்படின்னு சொல்லி, ஏன்பா கம்மியா கொடுக்குறான்னா உனக்கு தேவையான டெக்னாலஜி கிடைச்சிருச்சு இல்லையா? இல்ல, டெக்னாலஜி கிடைச்சிருச்சு, ஆனா பணமும் தேவை இல்லையா? அப்ப என்னத்துக்குடா நீ வேலையை விட்ட? இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா முடிவு எடுக்கிறாங்க. அதே போல இந்த விளையாட்டுத்தனம் தொடர்ச்சியா எங்க கொண்டு போய் அவங்கள விடுது தெரியுமா? கல்யாணத்துல கொண்டு போய் விடுது. இந்த பொண்ணு நல்லா இருப்பான்னு நான் நினைச்சேன், பேசுறப்ப நல்லா தான் பேசுனா, சிரிச்சு நிச்சயதார்த்தம்லாம் அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன், இப்ப கல்யாணம் தாலியும் கட்டிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு கொண்டு போய் வேணா என்னமோ சொல்றா, எனக்கு இட்லி பிடிக்காது, தோசை வேணுங்கிறா, எனக்கு தோசை தான் பிடிக்கும். அப்ப இட்லி தோசையில இருக்கிற பிரச்சனை எங்க கொண்டு போய் விட தெரியுமா? விவாகரத்து என்கிற காரியத்துல ஒரு 5-6 மாசத்துலயே எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. இவன் தலையை பிடிச்சி அவாட்டுறா, அவன் தலையை பிடிச்சி இவாட்டுறா, வாடா போடான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சிறையிருப்பு அப்படிங்கிற வாழ்க்கையை நாம் எப்படியாக பார்க்க வேண்டும், அந்த கண்ணோட்டத்திற்குள்ளாக எப்படியாக நுழைய வேண்டும் என்பது ஒரு பகுதி. இன்னொரு பாதியை எடுத்து கொள்வோமானால், கிருபை கொண்டு எப்படி இந்த சிறையிருப்பை நாம் ஒவ்வொரு நாளிலும் மேற்கொள்ளலாம், கிருபையோட அர்த்தம் என்ன, இதை இரண்டும் நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் எளிதாக ஒவ்வொரு நாளிலும் நாம் வெற்றி பாதையில் நடக்கலாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? சரி, போகட்டும். முதலாவது நாம் இந்த 2 காரியங்களை குறித்து பார்த்து நாம் முடித்து விடலாம். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த இளைப்பாறுதல் என்கிற காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். முதலாவது இந்த சிறையிருப்பு என்கிற காரியத்தை இந்த உலகம் பார்ப்பதற்கும்
அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகார ரீதியிலும் இந்த சிறையிருப்பை எப்படி பார்க்க முடியும்? உலக பிரகார ரீதியில இருக்கக்கூடியவன் பரிசுத்தவானா இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நீதியின் பாதையில நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கடவுளை மெச்சிப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆனால் பரிசுத்த பாதையிலும் நீதியின் பாதையிலும் நடக்கக்கூடியவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று வேதம் சொன்னாலும் சில நேரங்களில அவன் செய்வது வாக்கியாமலும் போகும். அந்த நேரங்களில அவனுடைய மனநிலை எப்படியா இருக்கும், அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கும், அவனுடைய ரியாக்ஷன், அதாவது ரியாக்ஷனுக்கு என்ன தமிழ்ல, எப்படியாக அவன் ரியாக்ட் செய்வான், அதாவது எதிர்வினைகள் என்று சொல்லலாம். ரியாக்ஷன் என்றால் அவனுடைய எதிர்வினைகள் எப்படியாக இருக்கும். சிறையிருப்பின் வாழ்க்கையில் மத்தியில பரிசுத்த, அதாவது ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரமாண ரீதியிலும் இதை பார்ப்போம். மறுபக்கம் எதை குறித்து பார்ப்போமானால், இந்த கிருபையை கொண்டு இந்த எதிர்பார்ப்புகள், இந்த சிறைப்பிடிப்பின் வாழ்க்கையை நாம் எவ்வண்ணமாக நாம் கையாள போகிறோம் என்று சொல்லி பார்த்தோமானால், இளைப்பாறுதலுக்கு உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் விடுதலைக்கு ஒரு உத்தரவு கிடைத்துவிடும். சரி, முதலாவது இந்த சிறைப்பிடிப்பை குறித்து, அந்த சிறைச்சாலை வாழ்க்கை குறித்து நாம் பேசலாம். சரி, போகட்டும். இப்பொழுது அதாவது உலக பிரமாண ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களும் இந்த உலகத்தில தான் வசிக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் இரண்டு பேரும் வாழக்கூடிய நிலையானது ஒன்றேதான். அதனால ஆங்கிலத்தில் சிமிலாரிட்டி, அதாவது ஒரு பொருத்தம் பார்ப்பீர்களானால் இரண்டு பேருக்கும் தேவை இருக்கிறது. இரண்டு பேருக்கும் சிறைச்சாலை அனுபவம் இருக்கிறது. இரண்டு பேருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் பல தொல்லைகள், நிந்தைகள், இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள அவர்கள் கடந்து செல்வது இயல்பே. ஆனா இந்த ஆவிக்குரிய ரீதியில வாழக்கூடிய இந்த நபர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் கிருபை என்கிற அந்த மூக்கு கண்ணாடி வழியாக எல்லா காரியங்களையும் பார்க்க அவர் பழகி விடுவார். ஆனா அந்த உலக பிரமாணம் என்ற அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய இந்த சகோதரன் எப்படியாக பார்ப்பாரானால், அவருக்கும் ஒரு மூக்கு கண்ணாடி இருக்கு. அந்த மூக்கு கண்ணாடி பெயர் என்னவென்றால் மனிதர்கள், உறவுகள். இப்படியாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த சில, அதாவது அவர்களை கேட்டால் இதுதாங்க நடைமுறைக்கு ஒத்து வரும், பிராக்டிக்கலா இதுதாங்க ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிக்கல் என்கிற அந்த கண்ணாடி, மூக்கு கண்ணாடி, அதாவது நடைமுறை என்கிற அந்த மூக்கு கண்ணாடியின் வழியாக தான் எல்லா காரியங்களையும் பார்க்க தொடங்கி விடுவார்கள். இது இரண்டிற்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் இதுதான். இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எதுவென்று சொல்லி நாம் கண்டுபிடித்து விடுவோமானால், எதனால் உலக பிரமாணத்தில் இருக்கக்கூடிய உலகத்தோடு கூட அந்த உலகத்தின் மூக்கு கண்ணாடி என்கிற அந்த நடைமுறை, அந்த நடைமுறையின் மூக்கு கண்ணாடி தோல்வியில போய் முடியுது, கிருபை என்கிற காரியம் உங்களுக்கு தோல்வியே வராதபடி அது காத்துக்கொள்ளும். சரி, இப்போ இதுக்குரிய வித்தியாசத்தை நாம் பார்த்து விடலாம். அதே உதாரணங்கள் தான். எந்த உதாரணத்தை குறித்தெல்லாம் நாம் பேசிக்கொண்டு வந்தோமோ அதே உதாரணம் தான். என்ன உதாரணம்? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. வியாதியிலிருந்து, மரணப்படுக்கையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், மருத்துவத்திற்கு எனக்கு செலவு செய்வதற்கு எனக்கு பண வசதி வேண்டும், வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், கடனே இல்லாத வாழ்க்கை, கடன் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல எனக்கு வேலை பழுது பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு நாளிலும் அதிகமா வேலை சொல்லி என்னை போட்டு துன்புறுத்துறாங்க, சம்பள உயர்வே இல்லை. இந்த உலகத்துல சரி இதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்தான்னு பார்த்தா இந்த உலகத்துல நம்மளை வாழ நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அரசியல் மாற்ற அமைப்புகள் வருகிறது, ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ரிஃபர்மேஷன் வருகிறது, இந்த அதாவது பண வீக்கம் அடைகிறது. இந்தியாவோட பணவீக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் பணவீக்கம் 92 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே விலை உயர்கிறது. 100 கிராம் பருப்பு, 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 100 ரூபாய் 110 ரூபாய்லாம் தாண்டி போற நிலைமைக்கு வந்தாச்சு. பெட்ரோல் தான் எல்லாத்திற்கும் மூலப்பொருள் இல்லைங்களா? அந்த பெட்ரோலோட விலை சற்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே 70 ரூபாய் அப்படிதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 102 ரூபாய், 103 ரூபாய். அப்படின்னா எல்லாமே விலை உயர்ந்த
ஒரு காரியம். ஆனா என் சம்பளம் மட்டும் விலை உயரல. என் பொண்ணுக்கு கட்டுற ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே ஏறி இருக்கு. இன்னைக்கு எல்கேஜி படிக்க வைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தேவைப்படுது. அந்த காலத்துல எங்களுக்கு காலேஜே பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் இருந்தா 4 வருஷம் காலேஜே முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ஜினியரா வெளியில வந்துடலாம். நான் சொல்றது 25 ஆண்டுகளுக்கு முன்பே. 25ல இருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த காரியம் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த காரியம் இல்ல. ஆகையால் இன்றைக்கு என்ஜினியரிங் அதே என்ஜினியரிங்கை படிக்க வைக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 25ல இருந்து 30 லட்சம், அதிகபட்சம் 60 லட்சம் வரைக்கும். நான் என்ஜினியரிங் எடுத்து உதாரணமா பேசிட்டு வரேன். அப்படி என்றால் 30 மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய சம்பளமும் உயரவில்லையே. இப்படியே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இது எல்லாம் உலகத்தில் நாம் வாழ்கிறப்போ இவைகள் எல்லாம் தேவைகளாக இருக்கிறது. இந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய ஆற்றலோ திறமையோ என்னிடம் இல்லை. எனக்கு உதவி செய்வதற்கு ஜனக்கூட்டம் இல்லை. அப்ப நான் எதை கொண்டாக்கும் இவைகளை எல்லாம் நான் சமாளிப்பேன்? எதை கொண்டாக்கும் இவைகளை எல்லாம் நான் எதிர்கொள்ளுவேன், மேற்கொள்வேன்? அப்ப நான் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர் என்ன? சிறைச்சாலையின் அனுபவம், சிறை பிடிக்கப்பட்ட அனுபவம். இப்ப நோவா அந்த பேழைக்குள்ள இருக்கிறப்போ இந்த மாதிரி தானே இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போ இதை உலகப்புறமான காரியத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்ட்லி பீப்புள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவர்கள் அல்லாத ஒரு கூட்டமும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிருபையை நன்றாக அறிந்து கொண்டவர்கள், பரிசுத்த பாதையில நடக்கிறவர்கள், அநீதியை வெறுக்கிறவர்கள், நீதியின் பாதையில நடக்கிறவர்களுக்கும் இதே தேவை, இதே அனுபவத்துக்குள்ளாராக அவர்களும் கடந்து செல்வது ஒரு யதார்த்தமான உண்மையே என்று சொல்லுவேன். ஆகையால் இந்த உலக பிரமாணத்து இருக்கக்கூடிய அந்த நபரானவர் எந்த மூக்கு கண்ணாடி வழியாக சில காரியங்களை பார்க்க, எல்லா காரியங்களையும் பார்க்க தொடங்கி விடுவார் என்றால் இது நடைமுறைக்கு ஒத்து வராதுங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? ஒரு மரத்தை விட்டுட்டு இன்னொரு மரத்துக்கு தாவுவார். ஷார்ட்கட்ஸ் எடுக்க தொடங்குவார். பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? பதவி உயர் பெறுவதற்கு என்ன வழி? இந்த நீதி, பரிசுத்தம், இந்த நியாயப்பிரமாணம், கட்டளை, உங்க கடவுள், இது அதெல்லாம் வேலைக்காகாது. நானும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத கடவுள் இல்ல. அதான் பிரச்சனையே. நீ கண்ட கடவுளுக்கும் கண்ட கோயிலுக்கும் போயிருக்க. சில பேர் பாஸ்டர்மார்களே கடவுள் ஆக்கிட்டானுங்க. அதுதான் உங்க பிரச்சனை. சரி, நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. ஆகையால் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் எதன் மேல் நான் வைத்திருந்தேனோ அதனை கைவிட்டது என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த மனிதநேயம் நாத்திகர்களாக ஒரு பக்கமும், சில நபர்களை தேடிக்கொண்டு அவர்கள் செல்லக்கூடியது மறுபக்கமும், ஏதேதோ நம்பிக்கைகளை இவர்களே உருவாக்கி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஆட்கள் நம்பிக்கையெல்லாம் இருப்பாங்க, நம்பிக்கை இழந்து போயிருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்க ஃபார்ம் ஆயிடுறானுங்க. அப்படிதான் பாபேல் கோபுரத்தை கட்டுனாங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் வரப்போ நம்ம அதெல்லாம் குறித்து வாசிக்கலாம். இந்த கம்யூனிட்டி ஃபார்மேஷன், இனத்தோட தானே சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடவுளை வெறுக்கிறவர்கள் இந்த பரிசுத்த பாதையில நடப்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நடைமுறை என்பது முற்றிலும் வேற. அதற்கு ஒரு மனிதனுக்கு உதவியா இருக்கணும். உறவுதான் இன்னொரு உறவை காப்பாற்றும். ஒருவன் தான் இன்னொருவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும் என்று சொல்லி எல்லாம் இவர்களா ஒரு கட்டமைப்புக்குள் இவர்களா ஒரு கட்டளையும் ஒரு நியமத்தையும் வைத்து இப்படியாக ஒரு உருவை எடுக்கிறார்கள். ஒரு உருவாக்கம் அங்கே உண்டாகிறது. There is a formation happening. அப்போ இந்த ஃபார்மேஷனுக்குள்ள, இந்த கட்டமைப்புக்குள்ளாராக பார்ப்பீர்களானால் வேதாகமம், நியாயப்பிரமாணம், கட்டளை, கடவுள், கிருபை, இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம், உயிர்த்தெழுந்தார், பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், இவைகளை எல்லாம் குறித்து பேசுவதற்கு நேரமும் கிடையாது, அவர்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது, அவர்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரியத்தை குறித்து பேசுவதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அடித்தே துரத்தி விடுவார்கள். ஆக அவருடைய மூக்கு கண்ணாடி எதுவா இருக்கிறது? நடைமுறை. இந்த மூக்கு கண்ணாடி யாரும் அவங்களுடைய கண்ணில் போட்டு விட்டா தெரியுமா? பிசாசு. ஆனா இந்த மூக்கு கண்ணாடி வழியா பார்க்க தொடங்குறார்கள். பார்த்தீர்களா? வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவர்களுக்கு இழந்த வேலை கிடைக்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா, கான்டாக்ட் மூலமா இந்த ஆளோட ஃப்ரெண்ட் அந்த ஆளோட ஃப்ரெண்ட் ஆகும். அப்படிதான் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவானது. இந்த லிங்க்டினோட மகத்துவம் என்னன்னு கேட்டா, ஈஸியா ரெஃபரன்ஸ் நீங்க பிடிச்சிடலாம். உங்க ப்ரொஃபைல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு தெரிஞ்சவர் ரெஃபர் பண்ணி யாரெல்லாம் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து எல்லாத்துக்குமே உங்களுடைய
ரெஸ்யூமே, அதாவது சிவி, கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, உங்களுடைய பயோடேட்டா எல்லாத்துக்குமே தெரிந்துவிடும். அந்த காலங்களில நாங்கள் பயோடேட்டா கொடுக்க வேண்டும் என்றால் மாடி மாடியாக கட்டடங்களை தேடி கன்சல்டன்சி ஆபீஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்தாக கொடுக்க வேண்டும். இமெயில் காலம் இல்ல, அதுல எல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் இமெயில் வந்த பிறகு இமெயிலில் நாங்கள் அனுப்பி தொடங்குவோம். அப்புறம் அவங்க இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணி சில காரியங்கள் எல்லாம் நடக்கும். மிக மிக ஸ்லோ, அதாவது மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுல பார்ப்பீர்களானா லிங்க்டின் அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இன்றைக்கு எல்லாமே ஆக தொடங்கி விட்டது. இப்போ ஏதாவது ஊருக்கு போகணும்னா இந்த மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல்ல எல்லாரும் சேர்ந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுற மாதிரி தான் ஃபேஸ்புக். அப்ப அதுல ஃபேஸ்புக்ல பார்த்துதான் இவர்கள் ஒரு ஆண் பெண்ணையும், பெண் ஆணையும், பெண்ணு பெண்ணையும், ஆண் ஆணையும், என்னென்னமோ நடக்குது இல்லையா, எல்லா உறவுகளும் உருவாகுறது. இவங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிறாங்க. எங்கன்னா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒரு வருஷம் கழிச்சு 2 பேரும் முட்டிக்கிட்டு நிற்பாங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாவே எல்லா கசமுசாவும் நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பெயர் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நாங்க வாழ பழகி தொடங்கி எங்களுக்கு செட் ஆனா நாங்க இருந்துக்குவோம், அதற்கு பின்பு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசலாம். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது தெரியுங்களா? இந்த நடைமுறை என்கிற மூக்கு கண்ணாடி வழியாக பார்க்க தொடங்கியதுதான். இந்த நடைமுறை என்கிற மூக்கு கண்ணாடியை இவர்கள் எல்லாம் போட்டதுனாலதான் இந்த பேரழிவே ஏற்பட்டது. இந்த மகா ஜலப்பிரளயம் வருவதற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த மனித நேயத்தை உருவாக்கினதற்காக நான் விசனப்படுகிறேன் என்று சொல்வதற்கும் இதுதான் காரணம். எதனால் அந்த உலகம் பேரழிவை சந்தித்ததோ அதே இடத்தில் போய் மனித நேயம் நிற்கிறது. இதைத்தான் மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த காலங்கள் நோவா காலத்தில் இருந்தது போலவே. அதே போல சில உபதேசங்களில, சில ஓமானங்களில பேசுகிறப்போ, இல்ல சில விளக்கங்களை கொடுக்கிறப்போ, சோதாம் குமாரால் இருந்தவர்களுக்கோ திரான் தேசத்தில் இருந்தவர்களுக்கோ மன்னிப்பு கிடைக்குமே தவிர உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஏனென்றால் அவர்கள் ரட்சகரை பார்க்கவில்லை, மெசியாவை பார்க்கவில்லை, மெசியாவுடைய போதனைகளை கேட்கவில்லை. ஏன்? விவிலியம் என்கிற அந்த கட்டமைப்பு, நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் எழுதி கொடுக்கப்படவே இல்லை. அதனால ஒருவேளை அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் அறிந்து நீங்கள் திருந்தாதபடி அந்த நடைமுறை என்கிற அந்த மூக்கு கண்ணாடி வழியாகவே காரியங்களை பார்க்கிறீர்கள். பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் நீங்க உதாசீனமாக எண்ணிவிட்டீர்கள். பார்த்தீர்களா? எதற்காக ஆண்டவர் இந்த கட்டமைப்பையே மாற்றி எழுதினார்? ஜலப்பிரளயம் எதற்காக அனுப்பப்பட்டது? இந்த கட்டமைப்பானது அழிவை நோக்கி செல்ல தொடங்கியது. காம விகாரங்கள், கொடூரம், அயோக்கியத்தனங்கள் மற்றும் கொலைகள், கொள்ளைகள், ஒருத்தனும் அதை தடி எடுத்தவெல்லாம் சண்டைக்காரன், எவனுமே பாத்தீங்கன்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்லாதபடி இந்த உலகம் இயங்கி கொண்டிருந்தது. ஒருவன் இன்னொருத்தனை விட பலசாலியா மாறிவிட்டான்னா அவன் வீட்டுக்குள்ள போந்து அவன் பெண் ஜாதியை தூக்கிட்டு போயிடலாம். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்? அவனை விட பலசாலியா, அதனால தூக்கிட்டு போனான். நீ அவனை விட பலசாலியா, நீ அவனை தட்டி கேட்க வேண்டியது தானே என்று சொல்லி அநியாயத்தை அவர்கள் ஊக்குவிக்கிறவர்களா இருந்தார்கள். அதனால் ஒரு பக்கம் பார்ப்பீர்களானால் வன்முறை பெருக தொடங்கினது, வேசித்தனம் பெருக தொடங்கினது. யார் வேணாலும் எதை வேண்டாலும் செய்யலாம், தடி எடுத்தவன் எல்லாம் சண்டைக்காரன் என்று சொல்லி இப்படியாக பிராக்டிக்கலாக, அதாவது நடைமுறை என்கிற அந்த காரியத்துல எவன் ஒருவன் பலசாலியா இருக்கிறானோ அவனே அந்த ஆட்டத்தில் ஜெயித்தவனாய் மாறிவிட்டான். அங்கே கிருபை காட்டுவதற்கோ, இரக்கம் காட்டுவதற்கோ, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கோ, தானம் தர்மம் செய்வதற்கோ, குறிப்பாக இரக்கம் காட்டுவதற்கு அங்கே சாத்தியக்கூறே கிடையாது. நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க. அதாவது இன்னைக்கு பாலிடிக்ஸ், அரசியல் என்கிறது பார்ப்பீர்களானால் வீட்டிலேயே தொடங்கி விட்டது. அதாவது மனைவி கணவனுக்கு நடுவுலயே இன்றைக்கு அரசியல், பாலிடிக்ஸ். அதை எப்படி இவர்கள் சொல்லுகிறாங்க தெரியுமா? பாலிடிக்ஸ் ஏங்க அதை பாக்குறீங்க? அவர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, இவனுங்களா ஒரு டைட்டில கொடுத்துக்குவாங்க. எப்படி? அவர் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஸ்மார்ட்னு என்னன்னா புத்திசாலிங்க. அவர் புத்திசாலித்தனமா யோசித்தாக்கும் இந்த பதவி உயரை பெற்றுக்கொண்டால். எப்படி தெரியுமா புத்திசாலித்தனமா யோசித்தாரு? இன்னொருத்தரை பத்தி இவர் பின்புறம் போய் எல்லா புறணைகளையும் கிளப்பி விடுறது. அப்படித்தானே அரசியல். இப்போ பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர 4 மாசத்துக்கு முன்னாடி டிச்சு தண்ணிய மோந்து ஒவ்வொருத்த முகரையில ஊத்திக்குவானுங்க. அதுக்கு பேர் தான் எலெக்ஷன் கம்பெயின் என்று சொல்லுவார்கள். இப்பதான் இப்ப நடக்க போகுது. 6 மாநில எலெக்ஷன் நடக்க போகுது. நான் பாருங்க, நீங்க ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் மேல என்ன தண்ணி எடுத்து ஊத்திக்குவான், சேர்த்து தண்ணி எடுத்து ஊத்திக்குவான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? புரணி பேசுறது, ஒருத்தனுக்கு ஒருத்தராக எதிராக தர்க்கம் செய்வது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் தெரியுங்களா? வன்முறையில கொண்டு போய் விடும், கசப்புல கொண்டு போய் விடும். ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு சாகக்கூடிய நிலைமையில இந்த கட்சிக்காரன் அவன் அடிப்பான், அந்த கட்சிக்காரன் இவன் அடிப்பான். சமாதானத்தை சீர்குலைக்கும்.
வன்முறையை பெருக செய்யும். இதுதான் இந்த காலங்களில் நடந்தது. அதுதான் இந்த காலங்களில நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படியாக பார்க்க தொடங்கி விட்டார்கள்? அது நடைமுறைங்க. நடைமுறை. இந்த நடைமுறைங்கிற வார்த்தையை எடுத்துருன்னு கேட்டா, டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்காரன் எனக்கு மட்டும் சொந்தக்காரனா இருந்திருந்தானா சொல்லியிருப்பேன், டே அந்த நடைமுறைங்கிற வார்த்தையை எடுத்துடுறா, எவனுமே தேடி தேடி பார்க்கணும், ஒருத்தனுக்கு அந்த நடைமுறைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. இந்த நடைமுறைங்கிற வார்த்தையை வைத்து எவ்வளவு பேரு தங்களையே சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக நடத்தி செல்லுகிறார்கள் தெரியுமா? இதனுடைய பின்விளைவு என்ன? சிறைச்சாலையில அனுபவத்திலிருந்து வெளியே வருவதனால் நான் நடைமுறை என்கிற அந்த மூக்கு கண்ணாடி வழியாக காரியங்களை பார்க்க தொடங்கிவிட்டேன். ஆனால் இந்த யதார்த்தமான உண்மை, இந்த நடைமுறை என்கிற அந்த மூக்கு கண்ணாடி வழியாக நீ பார்ப்பதனால் கடவுள் அவருடைய கட்டமைப்புகள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், அவருடைய அற்புத புயங்கள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவை எல்லாவற்றையும் நீ நிராகரித்தாய். இதனால் நான் என்னத்தை கண்டேன் என்று சொல்லி நீயாகவே இன்னொரு சிறைச்சாலை உருவாக்கி கொண்டிருக்கிறாய். இதுதான் உண்மை. எத்தனை நாட்களுக்கு இந்த உறவு நீடித்திருக்கும் பார்ப்பீர்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டா இருந்தா 1 வருஷம் தான் மேக்சிமம். எக்ஸ்பைரி டேட் டேக் நீங்க எழுதிக்கலாம். ஏன்? அது சலிச்சு போச்சுங்க எனக்கு. அவன் நம்ம ஒண்ணு சொன்னா ஏதாவது சொல்றான், இன்னொரு ஃப்ரெண்டை தேடி போவான், இன்னொரு ஃப்ரெண்டை தேடி போவான். இப்படியே பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு மாறுற மாதிரி, அதாவது மரம் விட்டு மரம் கூடு கட்டும். ஒரு மரம் செட் ஆகலன்னா இன்னொரு மரத்துல போய் கூடு கட்ட ஆரம்பிக்கும் பறவைகள், பட்சிகள். அந்த மாதிரி இன்றைக்கு மனிதனானவன் எப்படியாக வாழ தொடங்கி விட்டான் என்றால், எதுவுமே நிலையில்லாத ஒரு நிலைமை. அப்படியே தேடி தேடி ஒரு கட்டத்தில் அவன் மன அழுத்தத்துக்குள் தள்ளப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாதபடியே இருக்கிறது. உறவுகளால் சந்திக்கப்படவில்லை. அவனுடைய வேலை இருக்குது, ஆனா அவனுக்கு பிடித்த வேலை அவனால் செய்ய முடியவில்லை. ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளும், தோல்வி மனப்பான்மைக்குள்ளும், சந்தோஷம், நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இதனால் அவன் இளைப்பாறுதல் என்கிற அந்த காரியத்தை முற்றிலும் இழந்து விடுகிறான். ஏன் தெரியுமா? அவன் தேவனுடைய சித்தத்தையும் அவன் தேவனுடைய திட்டத்தையும் நாடாதவனா இருந்ததுனால். உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக உருவாக்கி இருக்கிறார். Every one of us were created uniquely. உன்னோட உடலை எப்படியாக டிசைன் செய்திருக்கிறார் என்றால், உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய புத்தி சுவாதியத்துக்கும் என்ன தேவை என்று முன்கூட்டியே அறிந்தவர் தான் ஆண்டவர். உன்னை சிருஷ்டித்த கடவுளிடம் போய் நீ கேட்காம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் உன்னோட ஸ்கூல் மேட்டுக்கிட்டையும் காலேஜ் மேட்டுக்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் மண்டையில இருக்கிற களிமண்ணை வச்சுதான் அவன் உனக்கு ஏதாவது உபதேசம் சொல்லுவான். அந்த களிமண் உபதேசத்தை கேட்டுட்டு நீயும் போய் டிச்சுக்குள்ள உழுவ, அவனையும் சேர்த்து இழுத்துட்டு போய் டிச்சுக்குள்ள உழுவு. 2 பேரும் சேர்ந்து உழுவீங்க. அதுதான் ஒரு ஓமானத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது. ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழி நடத்துவானால் 2 பேரும் சென்று போய் ஒரு டிச்சுக்குள்ளதான் விழுவாங்க. டிச்சுன்னு எழுதியிருக்காங்க. சாக்கடைக்குள்ள விழுவீங்க. உங்க வாழ்க்கை ஒரு சாக்கடை வாழ்க்கையாய் மாறிவிடும். ஏன் தெரியுங்களா? உங்களை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தர் அன்றி உங்களுடைய தேவைகளை யாருமே அறிந்திருக்க முடியாது. எந்தெந்த காலங்களில எது உங்களுக்கு தேவை என்று சொல்லி அவரை விட அறிந்திருக்கிறவர்கள் உங்களுடைய பெற்றோராகவே இருக்கட்டும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவர் உங்களை நேசிக்கிறாரு, நல்ல மனுஷன் தான், பரிசுத்தவான் தான், நீதியின் பாதையில நடக்கிறவர் தான். ஆனால் அவருக்கு கூட தெரியாது உங்களோட தேவைகள். மனைவியை நல்லா பார்த்துக்கதான் தெரியும் அவருக்கு. அவங்க தேவைகளை சந்திக்க தெரியும். ஆனா எதிர்காலத்தை குறித்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு என்ன தேவைப்படும்? இந்த அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கும்? நல்லா இருப்பாங்களா? உயிரோடு இருப்பாங்களா? இல்ல இறந்து போயிடுவாங்களா? உங்க குழந்தைகளோட பிள்ளைகளோட சூழ்நிலை எப்படியாக மாறும்? இதெல்லாம் குறிச்சு உங்களால சொல்ல முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு கிள்ளி ஜோசியம், அந்த குறி சொல்ற ஜோசியம், இது அதுன்னு சேர்ந்து கிறிஸ்தவர்களை இன்றைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். என்ன தெரியுமா? ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம். ஐயோ, அந்த புது வருஷம் நான் தொடங்குச்சுன்னா அந்த 1 மாசம் அந்த பெந்தகாசுக்காரங்க போடுற ஆட்டத்தை பார்க்கணுமே. புதிய தீர்க்க தரிசனம் கூட்டமாக்கும்னு எல்லாம் கூட்டமா அலைவான். இங்க போனா அவனுக்கு தேவையான ஏன் தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசனத்தை விட்டு இன்னொரு தீர்க்க தரிசனத்துக்கு அழிஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த முதல் மாசம் அவனுக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தை எவன் சொல்லுகிறானோ அது கிடைக்கும் வரைக்கும் மனுஷன் சுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ உனக்கும் பிற மதத்தாரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்ன வித்தியாசம்? ஹலோ, ஏன் அவன் மலை காடு இது அதுன்னு சொல்லி பள்ளத்தாக்குன்னு எல்லா கோயிலுக்குள்ளமும் தேடி அலையிறான்? ஏன் தெரியுங்களா? அவன் எதிர்பார்க்கறது கிடைக்கிற வரைக்கும் அவன் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, ரட்சிப்பு கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, மகிழ்ச்சி இருக்காது.
அலைஞ்சே ஒரு நாள் மரிச்சும் போயிடுவான். அதற்கு பேர் என்ன தெரியுமா? கிருபையை இழந்ததனால் அவன் சிறைச்சாலையின் வாழ்க்கை வாழ்ந்து சிறைச்சாலைக்குள்ளாராகவே அவன் அடைக்கப்படுவான். வாழ்கிறப்போ சிறைச்சாலை அனுபவம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நாம் மரித்த பிற இருக்கக்கூடிய சிறைச்சாலையின் அனுபவத்திற்கு பெயர் அக்கினி கடல். நரகத்திற்கு தூக்கி எறியப்படுவீர்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? இந்த குறுகிய நேரத்துல இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்போ இந்த நீதியின் பாதையில நடக்கிறவர்கள் இந்த கிருபை என்கிற மூக்கு கண்ணாடி வழியாக இவர்களுக்கு அதே தேவைதான், இவர்களுக்கு அதே தோல்விதான், இவர்களுக்கு அதே தோல்வி பயம்தான், எதிர்காலத்தை குறித்த தேவைகள் தான், எல்லாமே அவரு எல்லாம் சேம். ஏன்னா ஆண்டவர் தான் உருவாக்கினார். இதே உலகத்தில் தான் வசித்து வருகிறோம். இதே தேவைகள் எல்லாம் நம்ம அனைவரும் சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனால் இதுல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நாம் பார்ப்போமானால், சற்று வித்தியாசப்படுத்தி நாம் பார்ப்போமானால், இப்படிதான் ஒரு உலகத்தானுடைய வாழ்க்கை இன்றைக்கு நடைமுறை என்கிற ஒரு மூக்கு கண்ணாடியின் மூலமா பார்ப்பதனால் அவனுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிருபையில இதை மட்டும் சுருக்கமா சொல்லி முடிச்சிடலாம். கிருபை என்கிற மூக்கு கண்ணாடி வழியா பார்க்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நாளை தினத்தை குறித்து அவன் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை, யோசிப்பதில்லை, அச்சப்படுவதில்லை, திகிழ்படுவதில்லை, நடுக்கம் அடைவதில்லை. இன்றைய நாளில எனக்கு ஒரு புதிய மன்னா, அதாவது புதிய வார்த்தை, புதிய கதவை, புதிய வழியை, புதிய தயவை, புதிய இரக்கத்தை என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு உருவாக்கி தருவார். இன்றைய தினத்தில் எனக்கு உருவாக்கி கொடுத்த அதே தேவன் நாளை தினத்தில் இருக்கக்கூடிய தேவையும், ஏன் மறுநாளில் இருக்கக்கூடிய தேவையும், ஏன் மறு வாரத்தில் இருக்கக்கூடிய தேவையும், மறு மாதத்தில் இருக்கக்கூடிய தேவையும், ஏன் வருடங்கள் போனாலும் சரி, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் என்னுடைய நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் அடங்கக்கூடிய நாள் வரையும் அவரின் தேவைகளை சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். அதுதான் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். நேற்றுக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. கிருபைக்கு அர்த்தம் அதுதாங்க. கிருபைன்னு என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் உண்மையை சார்ந்து இருக்கிறேன், நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் உண்மையை விசுவசித்திருக்கிறேன். ஆபிரகாம் சொன்னது போல என் கரங்களை நான் உமக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக நான் ஏறெடுப்பேன். என் கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி என் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும். அவர் கோட்டை மரணமாய் இருந்து என்னை காத்துக் கொள்வார். எந்த தீங்கும் நேரிடாதபடி என்னை காத்துக் கொள்வார். எதிரி என்னுடைய எல்லைக்குள் நுழையாதபடி என்னுடைய எல்லைகள் எல்லாம் அவர் அக்னி வளையமிட்டு அவர் காத்துக்கொள்வார். இப்படிதான் யோபு பக்தன் ஒவ்வொரு நாளிலும் பெரிய ஒரு சீமான். ஆனால் அவருடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்தது. அவரிடம் நியாயப்பிரமாணம் இல்லை, விவிலியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த விவிலியத்துல எழுதப்பட்ட முதல் புத்தகம் யோபு தான். மோசையை கொண்டுதான் அந்த புத்தகம் எழுதப்பட்டது. மோசே, அதாவது யோபு எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் தான் மோசே பிறந்தார். யோபு உயிரோடவே இல்லை மோசே இந்த புத்தகத்தை எழுதுறப்ப. பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம். யோபு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் எல்லாம் பார்ப்பீர்களானால் சோதனைக்குள்ள தள்ளப்படுகிறார். அவருடைய விசுவாசம் அங்க சோதிக்கப்படுகிறது. அதனாலதான் அதாவது விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பன் பார்ப்பீர்களா நோவா, அப்ரஹாம் இந்த பட்டியலில் யோபு பக்தன் வரமாட்டார். ஏன் தெரியுங்களா? இந்த விசுவாசம் என்கிற கட்டமைப்பை கண்டுபிடித்ததே யோபு தான். அதனால யோபுக்கு தனி புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், தனி ஸ்தானம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு 42வது அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. எவ்வளவோ காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தரக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரை அனுமதிக்கிறார். அந்த கட்டமைப்பு பேர் என்ன தெரியுமா? கிருபை. அந்த மூக்கு கண்ணாடி பேர் என்ன தெரியுமா? கிருபை. அப்படிதான் அவருடைய பிரச்சனைகளை அவர் பார்க்க தொடங்கினார். ஒவ்வொரு நாளிலும் அவர் தகன பலி செலுத்தி ஆண்டவரிடம் சென்று மன்றாடுவாராம், என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என்னோட வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏன் தெரியுமா? நான் உங்களையே சார்ந்து இருக்கிறேன், நான் உங்களையே நம்பி இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனா கூட உங்க கிருபை இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு பேர் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தேவைக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல வீடு, மனைவி, ஆஸ்தி, அந்தஸ்து, நல்ல பிள்ளைகள், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இருக்கு. ஆனா கூட அந்த கிருபை என்னை விட்டு போச்சுன்னா இதெல்லாம் ஒன்று இல்லாம நசுங்கி சின்ன பின்னம் ஆயிரும்ன்ற நம்பிக்கையில இருக்கீங்களா? நீங்க தாங்க அந்த பரிசுத்தவான், நீங்க தாங்க அந்த நீதிமான் சிஸ்டர். அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். அந்த மூக்கு கண்ணாடி வழியாக பார்த்தவர் தான் நோவா. அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் அங்கே இலைப்பாறுதல், அதாவது நாம் புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் சேர்த்து பார்த்துட்டு வரோம். ரட்சிப்பை குறித்து நாம் பேசிக்கொண்டு வரோம். பழைய ஏற்பாடு ரட்சிப்பு வேற, புதிய ஏற்பாடு ரட்சிப்பு முற்றிலும் வேற. புதிய ஏற்பாடு ரட்சிப்போடைய நாயகன்
ரட்சணை நாட்களின் நாயகன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இந்த அத்தியாயத்துல நீங்க பல காரியத்தை கற்றிருப்பீங்க நாங்க நம்புறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான அத்தியாயத்துக்காக நன்றி. இந்நாளிலே எங்களுக்கு கிருபை குறித்து சில காரியங்களை ஆண்டவரே எளிதாக எங்களுக்கு கற்றுத் தந்தீங்க. உண்மையே சார்ந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவத்திற்குள்ளாக எங்களை நடத்தி செல்லும். எங்களுடைய தேவைகளை சந்தியும் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்கு கற்றுத்தாரும். தெரியாத காரியங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் போதித்து கற்றுத்தாரும். நாங்கள் எதிலெல்லாம் நாங்கள் மாற்றம் அடைய வேண்டுமோ, எதிலெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமோ அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தேவை. அந்த சிறைப்பிடிப்பின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை தேவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாரும் எல்லா வீடியோஸும் பாருங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ட்விட்டர், இன்ஸ்டான்னு போடுங்க. அவங்களும் அதை பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மேல் விழுந்த கடமை, இன்னொரு கடமை உங்கள் மேல் இருக்கிறது. எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜெபம் செய்யுங்க. ஜெபம் செய்யாமல் ஆண்டவராகிய தேவனால ஒன்றுமே செய்ய முடியாதாம். ஒரு ஜெபம் தேவை. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் ஒரு அறையில சென்று கதவை பூட்டி கொண்டு தேவனை சார்ந்து தேவனிடம் நீங்கள் இருதயத்தை திறந்து உங்க காரியங்களை பேசுங்க. அவர் உங்களுடைய தேவைகளை இயேசுவின் நாமத்தில் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். மத்தேயு 6:5, யோவான் 14:14 தான் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.